ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தச்சுக்குட்டி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாப்பாவுக்கு கொலுசு எடுக்கிறதுக்காக கடைக்கு போக போகிறோம். அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறுபடியும் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பாவுக்கு இப்போ என்ன புது கொலுசு எடுக்கிற பிளான் பார்த்தீங்கன்னாக்கா, பாப்பாவுக்கு December 24 பர்த்டே வருது. ஃபஸ்ட்டு கிஃப்டாக கொலுசு வாங்கலாம்னு சொல்லி தான் கிளம்பிட்டோம். ஏன்னா ஒரு ரீசெண்டாக எனக்கு கொலுசு போன் போல் இருக்குமான்னு சொல்லி கேட்டால், இந்த கொலுசு 2 கொலுசுமே பழைய கொலுசு. ஒன்று பையனோட கொலுசு, தம்பி பிறந்தப்போ வீட்டில் எடுத்து கொடுத்த கொலுசு. இன்னொன்று பாப்பாவோட கொலுசு தான். ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. ரெண்டுமே கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் விட்டு விட்டு இருந்துச்சு. அது காலில் குத்திக்கிட்டே இருக்குது, போடவே முடிய மாட்டேங்குது. அதுபோல் ரொம்ப கருப்பாகவும் ஆயிடுச்சு. சரி, இது ரெண்டையுமே போட்டு ஒரு புதுசு எடுத்துக்கலாம் சொல்லி தான் எடுத்து வச்சுருக்கேன். கூட என்னோட மெட்டி ஒன்று இருந்துச்சு. அது ரொம்ப பெரிய மெட்டி, கல்யாணமான புதுசில் எடுத்தது. அதையும் போட்டுடலாம் சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு செயின், இந்த செயின் ஜிஆர்டியில் கோல்டு வாங்கும்போது சில்வர் ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப கருத்துருச்சு. எல்லாத்தையும் போட்டுடலாம் சொல்லி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது தம்பியோட கொலுசு, பிறந்தப்போ எடுத்து கொடுத்த கொலுசு. 3 அடுக்கு. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை மாற்றவே வேணாம்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். ஆனால் சரி, வச்சுட்டே இருந்தாக்கா ரொம்ப கருப்பாயிட்டே போகுது. இப்போ திரும்பி கொடுக்குறப்போ வேல்யூ ரொம்ப கம்மியாக எடுப்பாங்க. கருப்பாக இருந்துச்சுனாக்கா சரி போட்டுலாம் சொல்லி தான் எடுத்து வச்சாச்சு. இது நான் இப்போ காலில் போட்டிருக்க கொலுசு ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு, கலண்டுக்கிட்டே வருது. இதை கட் பண்ணி கொஞ்சம் மாட்டி கொடுப்பாங்களான்னு சொல்லி கேட்டு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இதையும் போட்டு வேறு தான் எடுத்துகிட்டு வரணும். இது எல்லாமே என்ன ரேட்டுக்கு இருக்குதோ அதே ரேட்டுக்கு தான் இப்போ புது கொலுசு வாங்க போகிறேன். கையில் ஒரு 2 ரூபா தான் கையில் கொண்டு போனேன். சிதா முன்ன பின்ன ஆச்சுனாக்கா மாற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆனால் கிளம்புனதுக்கப்புறம் தம்பி தூங்கிட்டான். சாயந்தரம் ஒரு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே தான் கிளம்புனோம். நல்லா மதியானம் சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். சரி, அவன் எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருந்தோம். அவன் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. ஒரு 6 மணி ஆயிடுச்சு. அப்புறம் எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டேன். தூக்கத்துலேயே தான் இருக்கிறான் பாருங்கள். அவனுக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாக்கா சீக்கிரமாக ஓடி வந்துடுவான். பாப்பாவுக்கு கொலுசு வாங்க போகிறோன்னு சொன்னேன். எனக்கு ஏதாவது வாங்கி தாங்க சொல்லிட்டே வந்தான். சரி வாடா, உனக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. காந்திபுரம் தான் வந்திருந்தோம். காந்திபுரம் பார்த்தாக்கா அந்த ரோடு ஃபுல்லாகவே நல்லா லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. எதுக்காக லைட்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி தெரியல. ஆனால் அதில் அங்கே போர்டில் பார்த்தீங்கன்னா வீதி விழான்னு சொல்லி போட்டு வச்சுருந்தாங்க. இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வரப்போதில்ல, அதுக்காக எதுவும் லைட்டிங்லாம் போட்டு வச்சுருக்காங்களாம் சொல்லி தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுனாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டே வந்தோம். சரி, ஸ்ரீகுமரன் தங்கமாளிக்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கே வந்தாச்சு. ஃபஸ்ட் டைம் அங்கே போய் எங்கள் வெள்ளி எடுத்துருந்தோம். கோல்டு அங்கே எதுவுமே நான் வாங்கினதே கிடையாது. ஏன்னா அங்கே ஃபிக்ஸட் ரேட்டு. சரி, இன்றைக்கி போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்திருந்தோம். ஏன்னா கொஞ்சம் சாரீ எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஒரே கல்லே எடுத்துடலாம் சொல்லிட்டு வந்தாச்சு. நாங்கள் போகும்போதே ஒரு பிளானில் தான் போனோம். இந்த மாதிரி கொலுசு தான் வாங்கலாம் சொல்லிட்டு. இந்த மாதிரி கொலுசில் இந்த நிறைய முத்து இருக்கிற மாதிரி கொலுசு ஒரு 4-5 கொலுசு தான் மாடல் எடுத்து காமிச்சாங்க. அப்புறம் பெரியவங்களுக்குலாம் நிறைய மாடல் இருந்துச்சு. ஆன்டிக்லாம் நிறையா கொலுசு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம கேட்டதில் ஒரு 7-8 கொலுசு எடுத்து காமிச்சாங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான். அந்த மேலே இருக்கிற மட்டும் கொஞ்சம் மைல்ட் டிசைன், அதில் இல்லாட்டி இந்த மாதிரி லீஃப் டிசைன் இந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கலாம். நிறைய முத்து இருக்கணும். அப்புறம் காலில் போடும்போது நல்லா கடிக்காமல் இருக்கணும். பாப்பாவுக்கு வலிக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி தான் பார்த்து எடுத்தோம். 2-3 கொலுசு போட்டு பார்த்தா பாப்பா குட்டி போட்டு அவளுக்கு எது நல்லா கரெக்டாக வலிக்காமல் இருக்குதோ அதை ஓகே சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வீடியோலாம் எடுக்கிறதுக்கு அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி ஃபோனை உள்ளே வச்சுட்டேன். அப்புறம் பழைய கொலுசை கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா பழைய கொலுசில் இருக்க அந்த திருகாணியை கழட்டிட்டு தான் வெயிட் போடுறாங்க. ஏன்னா அந்த திருகாணி இரும்பில் செஞ்சுருக்குறாங்க. அது வெள்ளி கிடையாது. அதே மாதிரி நம்ம வெள்ளி புதுசு வாங்கும் போது அதே மாதிரி அந்த திருகாணியை கழட்டிட்டு வெயிட் போட்டு பார்க்கலாம்ல, அந்த மாதிரி பண்ண மாட்டுறாங்க. நம்ம பழசை கொடுக்கும் போது அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க கடையில் எடுத்த கொலுசுனாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் 25% போடுறாங்க. வேறு கடையில் எடுத்ததுனாக்கா 30% போட்டு லெஸ் பண்ணி கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. கொலுசு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சண்டே ஈவினிங் தான் போயிருந்தோம். வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஒரு 10 மணிக்கு மேலே
வந்துட்டு ஆயிடுச்சு. வெளியிலே சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டு வந்தாச்சு. டிஃபன் வந்துட்டு சாப்பிட்டு வந்துட்டு வந்துட்டோம். வந்து அப்படி வீட்டில் வந்து தூங்கியாச்சு. நான் இப்போ காலையில் வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்குலாம் வந்துட்டு அனுப்பி விட்டேன். நான் இப்போ வந்துட்டு வாங்கிட்டு வந்த கொலுசு வந்துட்டு உனக்கு வந்து காட்டுறேன். பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த கொலுசு மூணாவது கொலுசு இல்லை, புது கொலுசு வந்துட்டு இது 2வது கொலுசு. ஃபஸ்ட்டு வந்துட்டு தம்பிக்கு எடுத்த பையன் பிறந்தப்போ வந்துட்டு எடுத்த கொலுசு தான் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு போட்டு விட்டுருந்தோம். ஏன்னா பையன் வந்துட்டு 1 வருஷம் தான் வந்துட்டு போட்டிருந்தான். அது வந்து கொலுசு அப்படியே வந்துட்டு இருந்துச்சு, புதுசாக அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. அவனுக்கு வந்துட்டு பிறந்தப்போ வந்து 3 அடுக்கு வச்சு கொலுசு வீட்டில் அம்மா வீட்டில் வந்துட்டு எடுத்து கொடுத்துருந்தாங்க. கொடி, கொலுசு, மோதிரம் இந்த 3மே சேர்ந்து அப்போ வந்துட்டு 12,000 வந்துட்டு முடிச்சிட்டோம். ஆனால் இப்போ வந்து இந்த ஒரு கொலுசே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15,000 வந்துட்டு வந்துருச்சு. அப்போ அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொலுசு 3 அடுக்கு வச்ச கொலுசு வந்துட்டு 6,000 தான் வந்துட்டு எடுத்திருந்தோம். ஆனால் இப்போலாம் அந்த கொலுசு வந்துட்டு வாங்கினாக்கா 20,000க்கு மேலே வந்துட்டு போயிடும் போல். இப்போ வந்துட்டு நான் 2 அடுக்கு வச்ச கொலுசு தான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15,000 வந்துட்டு வந்துருச்சு. இந்த கொலுசு தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 வயசு வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வாங்கி போடலாம். ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கும். வீட்டுக்குள்ள நடக்கும் போது வந்து நல்ல ஜலுக்கு ஜலுக்குன்னு கேட்டுட்டு இது வந்து 2 அடுக்கு வந்து வச்சிருக்கு முத்து. இங்கே ஒரு அடுக்கு, இப்படி ஒன்று இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும். அப்புறம் 10 வயசுக்கு மேலாம் இந்த மாதிரி வந்துட்டு கொலுசு எடுத்து கொடுத்தாக்க போட மாட்டாங்க. நம்மளாம் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளாக தான் வந்துட்டு போட்டுட்ருப்போம். அதே மாதிரி தான் வந்துட்டு வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அது கூட போடுறாங்க என்னன்னு சொல்லி தெரியாது நீ போகிற காலத்துலலாம் கொலுசு எல்லாமும். அதனால சரி இப்போயே வந்துட்டு இந்த மாதிரி கொலுசுலாம் வந்துட்டு எடுத்து போட்டுக்கலாம் சொல்லிட்டு இந்த மாதிரியே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. 3 கொலுசுமே பார்த்தீங்கன்னா போன டைம் வந்துட்டு எடுத்து 2 பழைய கொலுசு வந்துட்டு போட்டுருந்துருப்பேன். ஒரு கொலுசு வந்துட்டு பையனோட கொலுசு, இன்னொரு கொலுசு வந்துட்டு பாப்பாவோட கொலுசு. பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொலுசு வந்துட்டு எடுத்திருந்தோம். அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொலுசு 2 அடுக்கு தான். அப்போ அந்த கொலுசுமே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 தான் வந்துட்டு எடுத்திருந்தோம். இப்போ 2 அடுக்கு வந்துட்டு வச்சு 15,000 வந்துட்டு வந்துருச்சு. வெள்ளி ரேட்டெல்லாம் ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்குது. நான் எவ்வளோ பில் வந்துட்டு காட்டுறேன், எவ்வளோ ரேட் வந்துட்டு போகுது, எவ்வளோக்கு வந்துட்டு எடுத்தோம், அப்புறம் பழசுலாம் வந்துட்டு எவ்வளோக்கு வந்துட்டு போச்சுன்னு சொல்லி காட்டுறேன். கொலுசு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். நைட்டு எல்லாம் வந்துட்டு பாப்பா வந்துட்டு காலையிலே வந்துட்டு போட்டுட்டு இப்போ காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது தான் வந்துட்டு கழட்டி வச்சுட்டு போகிறாங்க. நான் ஈவினிங் வந்தோடனே வந்துட்டு மறுபடியும் திரும்பி வந்துட்டு போடுவேன்னு சொல்லிட்டு எடுத்து வந்துட்டு சொல்லிட்டு இருந்தா பாப்பா குட்டி. குத்தாமல் வந்துட்டு இருந்துச்சு, அதான் மெயின். அந்த மாதிரி பெரிய கொலுசுலாம் வந்துட்டு எடுத்தோம்னாக்கா ஒரு மாதிரி கடிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். இது வந்து நான் நிறைய கொலுசு வந்துட்டு போட்டு பார்த்து பாப்பா நல்லா நடந்து அங்கே கடையில் வந்துட்டு பார்த்தா. அவளுக்கு எது குத்தாமல் வந்துட்டு இருந்துச்சோ அதை தான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அவளுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு எடுத்தாச்சு. எனக்கு இதே வந்துட்டு ஓகேன்னு வந்து சொல்லிட்டான். நம்ம பழசு போட்டு அப்படியே வந்துட்டு இந்த கொலுசு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. எனக்கு கூட எடுக்கலாமான்னு சொல்லி பார்த்தேன், மிச்சம் இருந்துச்சுனாக்கா. ஆனால் மிச்சமே வந்துட்டு இல்லை. இந்த கொலுசுக்கே பழசு போட்டது கரெக்டாக வந்துட்டு ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இதை மட்டும் வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நான் பில்லு வந்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நம்மளுடைய பழைய கொலுசு வந்துட்டு இன்றைக்கி என்ன ரேட்டுக்கோ அந்த ரேட்டுக்கே வந்துட்டு எடுத்துட்டாங்க. அப்புறம் அதில் கொஞ்சம் அழுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கும்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 30% வந்து லெஸ் பண்ணாங்க. அங்கேயே வந்துட்டு கொலுசு வாங்கின ஸ்ரீகுமரிலேயே வந்துட்டு கொலுசு வந்துட்டு வாங்கியிருந்தோம்னாக்கா 20% வந்துட்டு லெஸ் பண்ணுவாங்களாமா. இது வந்து நான் வெளியில் வந்துட்டு வாங்கின கொலுசுனால் வந்துட்டு 30% வந்து லெஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஜாஸ்தியாக தான் வந்துட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பழசு வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோக்கு இருந்துச்சுனாக்கா ஒரு கொலுசு வந்துட்டு 107, இன்னொரு கொலுசு வந்து பார்த்திங்கனாக்கா 109 வெயிட் வந்துட்டு இருந்துச்சு. நம்ம 2 கொலுசு சேர்ந்து அதோட ரேட் வந்து பார்த்திங்கனாக்கா 14,800 வந்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கான கோல்டு ரேட் வந்துட்டு 7,150 ஒரு கிராமு. சில்வர் ரேட் வந்துட்டு 100 வந்துட்டு இருந்துச்சு. இதான் அன்னைக்கான ரேட்டு டிசம்பர் 1 அன்னைக்கு வந்துட்டு வாங்கினது. அப்புறம் நம்ம புது கொலுசு வந்து பார்த்திங்கனாக்கா 139 கிராம் வந்துட்டு இருந்துச்சு. அதோட ரேட்டு வந்துட்டு 14,734. அப்புறம் ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்துட்டு போட்டது போக வந்து பார்த்திங்கனாக்கா 15,176 வந்துட்டு நம்மளுக்கு வந்துருந்துச்சு மொத்த டோட்டலு. நம்ம வந்து பழசை வந்து லெஸ் பண்ணதில் வந்து பார்த்திங்கனாக்கா 375 வந்துட்டு நம்ம கையிலேருந்து கொடுத்தோம். இவ்வளோ தான் வந்துட்டு கொடுத்துருந்தோம். கொஞ்சம் வந்துட்டு கம்மி பண்ணாங்க.
நம்ம வந்து இந்த வெள்ளி வந்து வாங்குறத விட கோல்டு வந்துட்டு 1 கிராம் வந்துட்டு வாங்கினா நமக்கு வந்து வேல்யூ வந்துட்டு ஜாஸ்தியாகும். ஏன்னா வந்து 1 கிராம் வந்துட்டு இப்போ வந்து வாங்குறோம்னாக்கா நமக்கு வந்து அது வந்து ரேட் வந்து ஜாஸ்தியாவே வந்துட்டு போகும் திரும்பி கொடுக்கும்போது கூட. ஆனால் வெள்ளி வந்துட்டு இப்போ வந்துட்டு 15,000 போட்டு அந்த கொலுசு வந்துட்டு வாங்கியிருக்கேன். திரும்பி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 தான் வந்துட்டு எடுப்பாங்க. நமக்கு வந்துட்டு இது வந்து ரொம்பவே லாஸ் தான். அதனால் வந்துட்டு வெள்ளிலாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.